அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அதாவது அந்த சுங்கச்சாவடி ஒன்று உள்ளது. அந்த சுங்கச்சாவடி அருகிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சூறைக்காற்று ஒன்று வீசி சுழல் காற்றாக வீசி அந்த சுங்கச்சாவடியினுடைய மேற்கூரைகள் அனைத்தையும் பிச்சு கொண்டு அனைத்தையும் அந்த பக்கத்தில் உள்ள எலக்ட்ரிக் லைன்கள் எல்லாம் வந்து தூக்கி எரிஞ்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு சூறைக்காற்று அடித்துள்ளது. அந்த டோல்கேட்லேயே உள்ள கழிப்பிடம் ஒன்று இலவச கழிப்பிட வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த கழிப்பிடத்தினுடைய கண்ணாடிகள் அனைத்தும் நொறுங்கி விழுந்துள்ளது. அதனால அருகிலேயே இருந்த டீ கடைகளுடைய மேற்கூரைகள் எல்லாம் பீத்து கொண்டு போய்விட்டது. டோல்கேட்லையும் பாத்தீங்கன்னா அந்த டோல்கேட்களுடைய மேல்கூரையும் அனைத்தும் பறந்து விட்டன. அந்த மேல்கூரையினுடைய அந்த சீட்டுகள் எல்லாம் வந்து அருகில் உள்ள போஸ்ட்ல வந்து தொங்கி கொண்டு இருக்கின்றது. மேலும் அருகிலேயே ஒரு தீம் பார்க் ஒன்று இருக்கின்றது. அந்த தீம் பார்க்ல உள்ள அனைத்து பொருட்களும் அனைத்து காற்றில் பறந்து விட்டன. இந்த ஏர்போர்ட் பக்கத்திலேயே இந்த ஒரு சுழல் காற்று ஏற்பட்டு இந்த சுழல் காற்றானது வெகு வீரியமாக வீசியதால் அனைத்து இடங்களிலும் உள்ள அந்த போஸ்டுகள் அதாவது மின் கம்பங்கள் அனைத்தும் சரிந்து விழுந்து கிடக்கின்றது. அந்த இடமே ஒரு போர்க்கள காட்சி போல காட்சியளிக்கின்றது. இப்பொழுது இருட்டாகிவிட்டதால் அந்த இடத்தில் நாம் விஷுவல் எடுக்க முடியவில்லை. மிகவும் ஒரு இருட்டாக காணப்படுகிறது. அனைத்து இடங்களிலும் மின் வசதி அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதே போல் பாத்தீங்கன்னா பக்கத்துல உள்ள ஊர்களில் முடிவைத்தானந்தல்ங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்லயும் முழுவதுமாக இந்த காற்றினுடைய தாக்கம் இருந்திருக்கிறது. அங்கும் அனைத்து வீடுகளிலும் உள்ள மேற்கூரைகள் அனைத்தும் பறந்து செல்கிறது. அங்கு உள்ள மரங்களும் நிறைய மரங்கள் சரிந்து கிடக்கின்றன. அந்த ஊரிலேயும் இப்பொழுது கரண்ட் இல்லை என்று கூறுகிறார்கள். ஒரு சூறைக்காற்று திடீரென ஏற்பட்ட அந்த சூறைக்காற்றானது சுழல் காற்றாக அடித்து அனைத்தையும் அடித்து சென்றுள்ளது. இது ஒரு பேரிடர் போல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு உடனடியாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் அப்பகுதியுடைய மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் இருக்க வேண்டியிருக்கும். நாளை குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டிய பிள்ளைகள் இருக்கிறார்கள், வேலைக்கு செல்ல வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். இரவு முழுவதும் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டிய சூழல் ஏற்படும். உடனடியாக இதை சரி செய்ய வேண்டும் என்பதாகவும் ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. இது வாட் ஓ அதுதான் வீடியோ எடுத்துட்டு ஏ அப்பா பேரிக்கடி சாஞ்சிட்டேன். ஏ அப்பா என்னாச்சு? என்னதுங்க இது? வாட் ஓ